13ஆம் அதிகாரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த கல்வாரி சபையிலே ஞாயிற்றுக்கிழமை காலை நடக்கிற தெய்வ செய்தி நாம் தியானிக்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலயமா பார்க்கிற உங்களையும் நான் அங்கோடு வரவேற்கிறேன். தவறாமல் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக இந்த வசனங்களை கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த கல்வாரி சபை விசுவாசிகளுக்காகவும் சபைக்காகவும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தேவ அன்பு, காட்ஸ் லவ். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு 239ஆம் பக்கம், 239ஆம் பக்கம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல நாம பார்க்கக்கூடிய இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் வாசிங்க. 7வது வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், அதுல 7ஆம் வசனம், தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு ஆமையை சொல்லுவோமா? பாருங்க, இந்த வேத வசனத்திலே ஒரு வசனங்களாக ஒரு வேத பகுதியாக கர்த்தருடைய ஆவியான ஞாயிற்றுக்கிழமை நமக்கு போதித்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு வசனங்களாக. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் யூடியூப்ல பார்க்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது என்றால், தேவ அன்பு சகலத்தையும் சகிக்கும். அந்த சகிக்கும் என்ற வார்த்தை தான் இப்ப இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. இந்த சகிக்கிற தன்மை, இந்த தன்மை எதுல வரும்னா, ஆவின் கனிகள் எத்தனைனா 9. அந்த 9லே மிகவும் முக்கியமானது அன்பு. அந்த அன்பிலே இது அடங்கி இருக்கிறது, இந்த சகிக்கிற தன்மை. இந்த சகிப்பு தன்மை என்பது நம்ம வாழ்க்கையில மிகவும் 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 முக்கியம். என் வாழ்க்கை நிறைய பார்த்திருக்கேன். நிறைய விஷயத்துல சகிக்கிற தன்மை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த சகிப்பு தன்மை இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம குடும்பத்தை நடத்த முடியும், ஊழியத்தை செய்ய முடியும், உலகத்துல வாழ முடியும், சொந்த பந்தத்துல வாழ முடியும், எல்லாவற்றையும் நம்ம வாழ முடியும். இந்த சகிப்பு தன்மை இல்லைன்னா நம்ம வாழவே முடியும். வாழ்றது ரொம்ப கஷ்டம். அது மிகவும் முக்கியம். அதை பற்றி நம்ம வேதத்துல சம்பவத்தை நம்ம பார்க்க. இந்த சகிப்பு தன்மை நமக்கு அதிகமாக கொஞ்சம் இல்லை, நிறைய வேணும். அது நம்ம பார்க்க போறோம். அது சகிப்பு தன்மை. இந்த தேவ அன்பு, அது இந்த சகிப்பு தன்மை யாருக்குள்ள அதிகமா இருக்கும் என்றால், ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று ஏசப்பா யாருக்குள்ள இருக்கிறார் அவங்களுக்குள்ளதான் அந்த தேவ அன்பு இருக்கு. அந்த தேவ அன்புக்குள்ளதான் இந்த சகிப்பு தன்மையும் இருக்கும். தேவ அன்பு இல்லாதவங்களுக்குள்ள இந்த சகிப்பு தன்மை இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இந்த தேவ அன்பு இருக்கிறதுனால இந்த சகிப்பு தன்மையும் இருக்க வேண்டும். பார்ப்போம். ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம். முதலாவது ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு தேவ அன்பு உள்ளவர். வேதம் சொல்கிறது, அவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவும் தேவனுடைய சிநேகிதர் என்று வேதம் அவர் சொல்லுகிறது. இந்த ஆபிரகாமுக்குள்ளாக தேவ அன்பு இருந்தது. அந்த தேவ அன்பை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தேவ அன்பு இருந்தது, அந்த சகிப்பு தன்மை. ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம், புதிய பழைய ஏற்பாட்டிலே 12ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், எடுக்க முடியாது என கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரணிலே சவதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இப்ப கவனிங்க, இது என்ன சம்பவம்னா, தேவனாய் கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணார், அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமே, நீ கானான் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசுதமா இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி
தேவனாய் கர்த்தர் அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த ஆபிரகாம் என்றவர் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர் கிடையாது. அவருக்கு ஆண்டவர் பத்தி தெரியாது, நியாயப்பிரமாணம் தெரியாது, சத்தியம் தெரியாது, தேவன் கூட யாருன்னு தெரியாது அவருக்கு. இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்துடைய அவங்க அப்பா எல்லாருமே உடைய தொழில் என்னன்னா விக்கிரக பொம்மைகள் இருக்கு இல்லையா, அந்த பொம்மைகளை செய்து கூடியில தலை மேல வச்சுக்கின்னு தெருவா போய் அதெல்லாம் வித்து அந்த காசை சம்பாதித்து எடுத்துட்டு வந்து இவங்க சாப்பிட்டு வாழணும், விக்கிரத்தை வளர்க்குறங்க. அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில தரித்திரம் இருந்தது, ஒரு குழந்தை கிடையாது. அப்ப இவருடைய வயசு என்னன்னா ஆபிரகாமுக்கு 75 வயசு. எத்தனை வயசு? 75 வயசு. ரொம்ப தரித்திரம். 75 வயசு இருக்க குழந்தை இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், ஊர் ஜனங்க சும்மா இருக்கமா? வீட்டுல இருக்கிறவங்க சும்மா இருந்தாலும் ஊர் ஜனங்க சும்மா இருக்கமா? உலவாய மூட முடியுமா? மூட முடியாது. உலவாய மூட முடியாது, ஊர் வாய மூட முடியாது. உங்ககிட்ட ஒரு குறை இல்லைன்னா ஒன்று இல்லாத ஆக்கிடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் பேசுவாங்க, வெளியில இருக்கிறவங்களும் பேசுவாங்க. 75 வயசு ஆகிய குழந்தை இல்லை. அப்போ இவரை கர்த்தர் அழைத்து அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசுதமாக இருப்பா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாம். ஆனா இங்க இருக்க கூடாது, நான் காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போன்ற. கானான் தேசம் ரொம்ப தூரம், அவர் போகணும். அவர் என்ன பண்ணா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்றாரு, கர்த்தர் வானத்துல இருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்போ தேவனாய் வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன் சொன்னாரு, நீ கானான் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். நான் போறேன், நீங்களாம் வரீங்களா? ஏய் என்ன பைத்தியமா, உனக்கு நான் அறிவு இல்லையா? நம்ம தெய்வங்கள் என்ன, நம்ம கடவுள் என்ன, நம்ம குல தெய்வம் என்ன? அதுவும் எங்கேயோ ஒரு ஊருக்கு கானானுக்கு போறேன்ற, அங்க சாப்பாடுக்குதா தண்ணிக்குதா? கவனிங்க, என் முகத்தை பாருங்க. சாப்பாடுக்குதா தண்ணிக்குதா வீடுக்குதா? எதுவும் இல்லை, எங்கேயே போய் வாழன்ற. அதுவும் ஏதோ ஒரு கடவுள் வானத்தை வந்து சத்தம் கேட்டுச்சின்னு சொல்றேன். அந்த கடவுளுடைய ரூபத்தை முகத்தை நீ பார்த்துக்கிறியா? இல்லை. நம்ம வீட்டுல பாரு எவ்வளவு தெய்வங்கள் இருக்குது, முகங்கள் இருக்குது, நீ அந்த தெய்வத்தையும் பார்த்துது இல்ல. வானத்தை பூமி உண்டாக்க தேவன் என்கிட்ட பேசுறாரு, அவரை நான் நம்புறேன், அவரை நான் விசுவாசி, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புறேன், நான் போறேன், நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்போ நீ ஒரு ஏதோ ஒரு உனக்கு ஏதோ ஆயிட்டுக்குது, நாங்களாம் வரலன்னு அவங்க வீட்டுல இருக்கிற யாருமே வரல. அந்த அவங்க அண்ணன் பையன் தேராக, அவங்க அண்ணன் மனிதர்களுக்கு அவங்க அப்பா, அவங்க அண்ணன் பையன் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்றாரு, அவருடைய பையன் யாருன்னா அந்த லோத்து, அவங்க அண்ணன் பையன் லோத்து நான் சொல்றாரு, பெரியப்பா சித்தப்பா நான் வந்து உங்க கூட வரேன், நீங்க எங்க போறீங்க, நானும் உங்க கூட வரேன். கூட இவங்க கூட வந்தவங்க. கர்த்தர் யாரை அழிச்சாருன்னா ஆபிரகாம் அழிச்சார். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். லோத்து அழைக்கல, தேவனு வாக்குத்தத்தம் கொடுக்கல. லோத்து ஆண்டவரோட நம்பல. நீ போறியா பெரியப்பா, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு கூட ஒன்னா பண்ணா ஒன்னா வந்துட்டான். இவங்க அவரு மனைவி, ஆடு மாடு கொஞ்சம் பேரு, கொஞ்சம் வேலை ஆட்கள், இதை அவங்க அண்ணன் பையன் லோத்தை கூப்பிட்டுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, ரொம்ப தூரம் போறாரு, வனாந்தரத்துல போய்கினே இருக்கிறாரு. அங்கே கிடைக்கிற தண்ணி சாப்பிட்டு இப்படி வந்துனே போறான். ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால என்ன பண்றாரு, ஆண்டவரு அவருடைய ஆடுகள், அவருடைய மாடுகள், அவருடைய ஒட்டகங்கள், அவருடைய கழுதைகள், அவருடைய வேலையாட்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்றாரு. கூட யார் வந்தது சொன்னேன், லோத்து வந்தாருங்க. லோத்து யாரு, கூட வந்தவன், அவ்வளவுதான். ஆண்டவர் அழைக்கல, வாக்குத்தத்தம் கொடுக்கல, ஆண்டவர் லோத்து நம்பல. ஏதோ என்ன பண்றாரு, சித்தப்பா கூட வருது பொழுது என்ன பண்ண, கூடவே வந்துட்டாரு. வந்தவருக்கு இவரையே கர்த்தர் என்ன பண்ற, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாமே ஆசீர்வாதமா பெருகிட்டார். 2 பேரும் பெருகிட்டான். பெருகணுட்டே அந்த காலத்துலாம் இப்ப எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம போர், இப்ப சில வீட்டுல போர்ல, பிளாட் வீட்டுல போர் தந்தா தண்ணி உள்ள வந்துடும். ஏழ்மையான இடத்துல பாத்தீங்கன்னா குழா தண்ணி அடிச்சாதான் குழா தண்ணி வரும். கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஏரி இருக்கு, ஆறு இருக்கு, அங்க போய் என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. இவங்க வாழ்ந்த நாட்கள் எப்படின்னா, அந்த வனாந்தரமான இடத்துல வந்து ஆறு ஏரி, இந்த குழா தண்ணி போர் தண்ணி இதெல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற நாகரிகம் வளர்ந்துச்சு, அப்படி ஆகிட்டோம். அந்த காலத்துல நான் சொல்றது, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல, அப்போ 6000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வெட்டுவாங்க, நடுவுல கிணறு நோண்டுவாங்க. அது ஃபுல்லா நோண்ட எவ்வளவு 30 அடி போவோம், சிலது 40 அடி போவோம், சிலது 60 அடி போவோம், ஆழத்து போவோம். போன உடனே அதுல இருந்து நீர் விட்டு வரும். தண்ணி வந்து நான் சுத்தி தொட்டி கட்டி ஒரு கிணறு ஆக்கி தண்ணி வந்து என்ன பண்ணுவாங்க, அதை திறக்கும் போது ஆடுகள்லாம் போய் குடிக்கும்.
இவருக்கும் ஆயிரக்கணக்கான ஆடு, இவருக்கும் ஆயிரக்கணக்கான ஆடு, இவருக்கும் ஆயிரக்கணக்கான மாடு, இவருக்கும் ஆயிரம் மாடு, எல்லாம் போய் ஒரே கிணத்துல போய் குடிக்க முடியுமா? இதனால நான் அவனுடைய வேலையாட்களுக்கு இவனுடைய வேலைகளுக்கு சண்டை வருது. எங்க ஆடுதான் முதல்ல குடி, நீங்க வெயிட் பண்ணு. ஆபிரகாம் ஆடு சொல்றாரு, ஆபிரகாம் எவ்வளவு பெரிய எஜமானன், அவரோட ஆடு முதல்ல குடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நாங்க தான் முதல்ல குடிப்போம். ரெண்டு பேருக்கு சண்டை. அதாவது ஆதிகாமம் 13ஆம் அதிகாரத்தில் இருக்க பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து இதுல கவனிங்க. நான் சொன்னதே அதுக்கு இருக்க பாருங்க வசனம். ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களால் தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம்னா சண்டை. வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியர் பேசியர் தேசத்திலே குடிந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்குது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்கிறதை கண்டான். அப்போது கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவருக்கு போக வழிமட்டாதே கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போல இருந்தது. அப்போது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், வேலைக்காரர் சண்டை வருது. என் ஆடு தண்ணி முதல்ல குடிக்கணும், இல்ல என் ஆடு தான் தண்ணி முதல்ல குடிக்கணும், என் மாடு முதல் தண்ணி குடிக்கணும், என் மாடு தான் தண்ணி குடிக்கணும். ரெண்டு பேரும் வேலைக்கார சண்டை. இவன் நான் பண்ற போய் லோத்துக்கிட்டே சொல்லிடலாம், லோத்து எஜமானே, உங்க பெரியப்பாவுடைய ஆடு வேலை ஆட்களை முதல் தண்ணி குடிக்க சொல்றானுங்க, எங்களை கொடுக்க விட மாட்டானுங்க, நீங்க போய் என்னன்னு கேளுங்க. இவங்க கிட்ட ஆபிரகாம் இருக்கிற வேலை ஆட்களும் ஆபிரகாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது ஒரு அவங்களுடைய அந்த பையன் என்ன பண்ணா, அவன் அவனுடைய வேலை ஆட்களை நாங்க தண்ணி குடிக்கிற நேரத்துல நாங்க தான் முதல்ல வந்தோம், நாங்க தான் தண்ணி குடிக்கணும், நீங்க கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்கன்றாங்க, நீங்களே கேளுங்க என்னன்னு லோத்தை கூப்பிட்டு அவங்க எஜமானிட்ட சொல்லுங்கன்னு. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாணமா பேசுறாரு பாருங்க. அவருக்குள்ள எவ்வளவு தேவ அன்பு இருந்தது, சகிப்பு தன்மை, அதை பத்தி சொன்னேன் இல்லையா, அவருக்குள்ள இருந்தது கொஞ்சம் கவனிங்க, நான் அதை விளக்குறேன். அவர் சொல்றாரு, கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சகோதரங்க, ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கானானியரும் பெர்சியரும் ஏத்தியரும் குடியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, புறஜாதி அங்க இருந்திருக்கிறான். அவன் பார்ப்பான், இவனுக்கு ரெண்டு பேரும் கிறிஸ்துவர்கள், இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவரை நம்புறவங்க, இவனுக்குள்ளே வாக்குவாதம் சண்டை வருதுன்னு சொல்லி ஆண்டவரை தூசிப்பான். ஆபிரகாம் சொல்றாரு, இந்த இடத்துல பெர்சியர் கானானியர் எல்லாம் குடியிருக்கிறாங்க, ஆகியால் அவன் என்ன பண்ணுவான், தேவனை தூசிப்பான். எவ்வளவு நாணமா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு நாணமுள்ள வார்த்தை பாருங்க. அதனால உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம், இது இடம் சுத்தி நிறைய இடங்குது, நீ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போக வேண்டாம், ஒன்னா இருக்க வேண்டாம். ஏன்னா உன் ஆடு குடிக்கணும், என் ஆடு குடிக்கணும், உன் ஆடு குடிக்கணும், என் ஆடு, ரெண்டு பேரும் வாக்குவாதம் சண்டை வருது, மனஸ்தாபம் வருது, சண்டை வேண்டாம். நீ வலதுபுறம் போறியா, இடம் வேணும், நான் இப்ப வாழ போறேன், இப்படி போ, நான் இடதுபுறம் போறேன். இல்ல நான் இடதுபுறம் தான் போவேன், நான் வலதுபுறம் போக மாட்டேன்றியா, நீ இடதுபுறம் போ, நான் இடதுபுறம் போ, வலதுபுறம் போறேன். எவ்வளவு நாணமா பேசுறாரு, அவருக்குள்ள எவ்வளவு சகிப்பு தன்மை. இப்போ நம்ம பொதுவா பாருங்க, ஆபிரகாம் பேசுற வார்த்தை, இதை உலகப்புறமா எடுத்துக்கொள்ளுங்க. உலகப்புறமா ஒருத்தர் எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு சாதாரணமா ஒருத்தர் வரான், ஒரு பெரிய பிசினஸ் ஆகுறான், அவன் லட்சக்கணக்கில் பணம் போட்டு பிசினஸ் ஆகுறான். அவன் கூட யாரோ ஒருத்தர் வரான், ஒன்னும் இல்லாத ஓட்டாண்டியா ஒரு சம்பளம் கூட இல்லாம சேர்றான், அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஆஸ்வதமா வரான் கூட அப்படின்னா, உடனே அவன் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, ஏய் ஒன்னும் இல்லாம வந்தேன், சோறு தண்ணி இல்லாம வந்தேன், வேலை வெட்டி இல்லாம வந்தேன், துணிமணி இல்லாம என் கூட வந்தேன், என்ன பேசிக்கலாம். ஆபிரகாம் நம்ம பாஷையில பேசணும்னு ஆபிரகாம் என்ன பேசிக்கலாம், உன் ஆண்டவர் அழைச்சாரா, என்னதான் அழைச்ச, உனக்கு வாக்குதம் கொடுத்தாரா, எனக்குதான் வாக்குதம் கொடுத்தாரு, நீ அவரை நம்புனியா, இல்ல அவர்கிட்ட ஜெபம் பண்ணியா, நான் தான் ஜெபம் பண்ணேன். ஆபிரகாம் லோத்து ஜெபம் பண்ணான்னு கிடையாது பைபிள்ல. லோத்தை தேவன் அழைக்கல, வாக்குதத்தமும் கொடுக்கல. தேவன் ஆபிரகாமுக்கு தான் வாக்குதம் கொடுத்தாரு, அழைச்சாரு. ஆபிரகாமுடைய தேவனோட ஜெபம் பண்ணுவாரு. எதுவுமே இல்லாத வந்த உனக்கு ஆடு மாடு ஒட்டகம் கயிறு இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆண்டவர் என் மூலியமா உனக்கு கொடுத்தாரு. வாயை மூடி என்ன பண்ண,
கம்முன்னு ஓரமா போ. இல்லைன்னா இதெல்லாம் பிடுங்கி நான் வச்சுக்கணும், உங்களை தேத்தி விட்டுருவேன். இப்படிதானே பேசணும். இப்போதைக்கு எப்படி பேசுவாங்க? நான் பேசுற வார்த்தை இல்லை, இப்ப உலகத்தாரன்னா பேசுவான், இப்படிதான் பேசுவான். ஒண்ணு இல்லாத வந்தேன், கட்ட துணி கூட இல்லாம வந்தேன், சாப்பாடு தண்ணி இல்லாம வந்தேன், உங்க கூட யார் இருக்கிற ஒரு வேலையாட்கள் இருந்தான்னா நான் தான் வேலையாட்கள் வச்சிருந்தேன், நான் தான் ஆடு மாடு வச்சிருந்தேன், உங்ககிட்ட ஆடு மாடு கூட கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு ஆடு, இவ்வளவு மாடு, இவ்வளவு ஒட்டகம், இவ்வளவு வேலையாட்கள் யாரு கிடைச்சது? யாரு கொடுத்தது உங்களுக்கு? யார் மூலியமா உங்களுக்கு கிடைச்சது? அவனா படிக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா எதுவும் அவர் பேச இதான் பேசலாம். நியாயம் இது, தப்பு கிடையாது. இது பேசலாம் கூட நியாயம் தான், தப்பு கிடையாது. உண்மையாவே லோத்து ஒண்ணு இல்லாம தான் வந்தாரு. ஒண்ணு இல்லாம தான் கூட வந்த. நானும் வரேன் பெரியப்பா, உங்க கூட எங்க இடத்துல ஒண்ணுமே இல்லை, அவங்களாம் பொம்மையை தலையில வச்சு விற்கிறதுன்னா வருமானம் வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அதுக்கு என்ன வருமானம் வரும்? என்ன சாப்பிடுவேன், என்ன வீடு கட்டுவேன்? ஒண்ணுமே இல்லாதவங்க இவங்க கூட வந்து திரளான ஆடு மாடு ஒட்டகம் கழுத வேலையாட்கள். வேதம் சொல்கிறது பூமியே தாங்கலையும், அந்த அளவு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு வந்துச்சு. அந்த இவனுக்கு கொடுத்தவனே ஆபிரகாம் பேசுறாரு, நாணமா பேசுறப்ப. நம்ம ரெண்டு பேரும் சகோதரங்க, எவ்வளவு நாணமா பேசுறப்ப. அந்த அன்பு, அது என்ன பண்றாரு? சகித்து கொள்றாரு. வேற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான்? கோபம் வரும், கோபத்தை காட்டியிருப்போம். ஒன்றாத வந்த, ஓட்டாண்டியா வந்த, சோதனை இல்லாம வந்த, துணி இல்லாம வந்த, இனி என் மூலியமா உனக்கு இவ்வளவு ஆசை வந்தது, நீ என்னைய எதிர்த்து பேசுறியா, என்கிட்டயே நீ சண்டை போடுறேன்னு கேட்பான். ஆனா அவனா சொல்றாரு, தன்னை சகித்து கொள்ற. அவருக்கு என்ன பண்றாரு? சகிப்பு தன்மை வருது. நான் சொன்ன பத்தியா, சகிப்பு தன்மை தேவ அன்பு உள்ளவங்க அவர் சகித்து கொண்டு சொல்றாரு. நம்ம இப்ப சவுருங்க வேண்டாம். ரெண்டாவது சொல்றாரு, நானம்மா புறஜாதி என்ன பண்ணுவான்? ஆண்டவரை தூசிப்பான். ரெண்டு பேரும் சவுருங்க. அவனுக்குள்ளேயே பத்தியா சண்டை. ஒரு கிறிஸ்துக்குள்ளே ஒரு விசுவாசிக்குள்ளே சண்டை போட்டுங்க, ஒரு ஊழியக்காரங்களும் சண்டை வச்சுக்க. பாக்குற புறஜாதி நம்ம சொல்லுவான், ஒன்னே பேச மாட்டான். அவன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு, அதை பேச மாட்டான். அவங்க வீட்டுல 1000 குறை இருக்கு, அதை பேச மாட்டான். அவங்க வீட்டுல 1000 தப்பு இருக்கு, அதை பேச மாட்டான். பத்தியாப்பா, இவங்க கிறிஸ்துவங்க, இவங்க விசுவாசிங்க, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க சபை நடத்துறாங்களா, இவங்க ஊழியம் செய்யறாங்களா, இவங்களே பத்தியா ஒன்னா இல்லை. பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கோம், அவங்க வீட்டுல இருக்கிற பையன் தப்பு, அதெல்லாம் பேச மாட்டான். ஒரு விசுவாசிக்கு மனஸ்தாபம் வந்துச்சுன்னா, ஒரு ஊழியக்காரர் விரதம் ஆயிடுச்சுன்னா, எடுத்த வார்த்தை அவனமா சொல்லுவான், இவங்களே ஊழியக்காரர், இவங்களே விசுவாசி, இவங்களே பைபிள் சர்ச்சைக்கு போறாங்க, இவங்களே கரெக்டுங்கிறது. முதல்ல என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தூசிப்போம். அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளை பார்த்து புறஜாதி என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தூசிப்பா. வேண்டாம், நீ வலது புற போறியா, நான் இடது புற போறேன். நீ இடது புற போறியா, நான் வலது புற. அது என்ன பண்ற? தன்னை சகித்து கொள்ற. அந்த தேவ அன்பு அவருக்குள்ள இருந்தது. கைகதறி கத்தரை சோதரம் பண்ணுவோமா? சரி, இப்போ நமக்கு சொல்றேன். ஆண்டவர் வசந்த சொன்னாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கை சொன்ன. இப்போ நமக்கு இதே பாத்தீங்கன்னா, சபைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபைக்கு, நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்திருந்தார். பிரேயர் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னப்பா எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்க, எல்லாம் ஜெபம் பண்ணிப்பாங்க இல்லையா, எப்படிப்பா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற பாஸ்டர். உட்காருப்பா, ஏதாவது டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். டீ சாப்பிடல பாஸ்டர். எங்கிருந்து வரீங்க? ரெட்டையர்ல இருந்து வரோம் பாஸ்டர். ரெட்டையர் ரொம்ப லாங், ஒரு மணி நேரம் ஆகும். அவ்வளவு வரீங்களா? உட்காருங்க, டீ சாப்பிடுங்க. ஏதாவது சாப்பிட்டு வரீங்களா? ஏதோ கையில 10 ரூபா முடியல பாஸ்டர். சரி, இருந்தா ஒரு 50 ரூபா வச்சுக்கோ. போகும்போதே ஒரு டிஃபன் சாப்பிட்டு ஒரு பஸ்ஸில் போடு. இப்படி அவருக்கு அப்புறம் வேலை ஏதாவது செய்றீங்களா? வேலைலாம் எதுவும் இல்லை பாஸ்டர். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு வாகனம் கிடைச்சிட்டு, அப்படி தொடர்ந்து சர்ச்சுக்கு அவரு பாட்டு பாட கொடுத்து, நம்ம சபையில எப்படி யாரை வந்தாலும் நான் பாட்டு பாட சொல்லுவேன், ஜெபம் பண்ண சொல்லுவேன், கத்துக்கணும், வளரணும், நீங்களும் ஊழியம் செய்யறதா நான் நினைப்பேன், ஆண்டவர் நினைப்பேன், நான் நினைப்பேன். இப்படி பாட்டை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ணி, அப்புறம் அவருக்கு வேலை கிடைச்சி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சபையிலே ஒரு பொண்ணை பார்த்து, சபையில வந்த மகன் பார்த்து திருமணம் பண்ணி வச்சு, இப்படி நல்ல ஒரு வீடு எடுத்து, நல்ல வண்டி வாங்கி நடந்து வருவார். 2 பஸ் பிடிச்சுன்னு வருவார். அதுக்கப்புறம் நல்ல வண்டி வாங்கினாரு, நல்ல ஆட்டோ வாங்கினாரு, நல்ல திருமணமே நடத்தி வச்சு வண்டி முடிச்சு, அதுக்கு நல்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. பெரிய ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் வெளியில இருக்கிற ஊழியக்கெல்லாம் கூப்பிடுவேன், ஜெபம் பண்ணேன். அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பிரேயர் பண்ணி, இந்த மகனுக்கும் நல்லா பாட்டு பாடலாம் சொல்லி கொடுத்து நல்லா பாட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்ல பாட்டு பொண்ணுக்கு தனியே பாடு. அப்புறம் நல்லா பாடினான். பாடி முடிச்ச உடனே, அதுக்கப்புறம் மீட்டிங்ல முடிஞ்ச உடனே மறுநாள் அந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்றாரு, ஐயா ரொம்ப சந்தோஷம், நல்லா மீட்டிங் நல்லா இருந்தது, நல்லா ஆஸ்வாதமா இருந்ததுங்க, சொல்ற தவறா நினைச்சிக்காதீங்கன்னாரு. என்ன விஷயம்? ஒரு தம்பி மேடையில பாட்டு பாடினாரு பத்தியா? ஆமா, என்ன விஷயம்?
நல்லா தான் இருந்தது பாட்டு. நல்லா பாடுவாரு அவரு, நல்லா பாடுவாரு, சர்ச்சில் பாடுவாரு, ஊழத்தில் பாடுவாரு. அவர் உங்களை பத்தி குறை சொல்றாருயா, உங்க சபையை பத்தி கோல் மூட்டுறாருயா, ஒரு அற்பமா பேசுறாருயா. இல்லையா இவரையா நீ சொல்றீங்க? ஆமாயா. எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி. நான் சொன்ன சுருக்கமா சொன்னேன். சோறு தண்ணி இல்லாம வந்து, டீ தண்ணி இல்லாம வந்து, பத்திரோட கையில் இல்லாம வந்து, வேலை இல்லாம வந்து, உனக்கு திருமணம் ஆகி நல்லா குடும்பம் ஆகி நீ என்ன யோசிக்கணும்? ஒரு தாய் கூட நமக்கு செய்யல, ஒரு தகப்பனை கூட நமக்கு செய்யல, கூட பிறந்த கூட நம்ம செய்யல. நமக்கா ஜோம் பண்ணி, நமக்கா உபவாசித்து, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து எல்லாத்திலையும் இருந்தவங்களுக்கு என்ன கூட பின்னாடி போகணும். சரி பரவாயில்ல, சரி அப்போட சபைக்கு வந்தாரு, ஒண்ணுமே சொல்லல. எப்பா நல்லா ஜோம் பண்ணு, நல்லா பைபிள் படி, சில விதமான அசுத்த ஆவிகளுக்கு அது நம்மள ஏவி விடும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் இல்லை பாஸ்டர், நல்லா ஜோம் பண்ணு, நல்லா பைபிள், சரி கொஞ்சம் நாள் அப்படியே போய் நானும் சொல்லலை, எங்க மனசு சாப்பாடு கஷ்டப்பாடு. இப்படியே கடந்து போகும்போது இன்னொரு இடத்துல என்ன போனோம், நாங்கள் ஊழத்துக்கு போனோம். காஞ்சிபுரம் இடத்துக்கு ஒரு ஊழத்துக்கு போனோம். அங்கே போனோம், நான் 20 ஊழியக்காரர்களை நம்ம கூட ஊழியர்கள் எல்லாம் கூட்டு போனேன். அங்கே இதுமாரி தான் எனக்கு கொடுத்தாரு. ஐயா நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, நான் பாஸ்டர் ஆகுனால எனக்கு பிரசங்கம் கொடுத்தாரு. நான் அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி கூட மாட இருப்பாங்க, ஒரு ஜபம் கொடுத்தேன், நீ ஒரு சின்ன ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மதம் வீட்டுக்கு வந்துட்டோம். வேலை வந்தோடனே அந்த பாஸ்டர் கால் பண்ணார். எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் தவறான எங்க சொல்றேன்னு. என்ன பாஸ்டர் சொல்லுங்க, உங்க கூட ஒருத்தர் வந்தார் பத்தியா ஜெபம் பண்ணேன். ஆமா, அவர் ஒரு மாதிரியா பேசுறாரு பாஸ்டர், உங்க சபையை பத்தி, உங்களை பத்தி, விசுவாசிகளை பத்தி. எங்க இருக்கிறவரு? நம்ம கூட இருக்கிறவர். ஒண்ணுமில்லாம வந்தாரு, ஒரு பாட்டு கூட பாட தெரியாது, ஜபம் கூட பண்ண தெரியாது, அப்படி பேசுறாரு பாஸ்டர். அப்ப யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும். வேற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான்? அப்போ அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருந்ததுனால என்ன பண்ணோம்? சகித்து சொல்லுவோமா? சொல்லுவோமா? அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிற என்ன பண்றோம்? சகிப்பா, நீ நல்லா ஊழியக்காரனா வரணும். அதாவது உலகத்துல வந்து கோல் மூற்ற ஆவி, குறை சொல்கிற ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அந்த கோல் மூற்ற ஆவி, குறை சொல்கிற ஆவி நம்மளை ஏவி விடும், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது. குடியின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது, இச்சையின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது, திருட்டின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது, விபச்சார ஆவின்னு ஒண்ணு இருக்குது, கொலையின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. மனுஷர்கள் எல்லாரும் நல்லவங்க தான், விசுவாசி எல்லாரும் நல்லவங்க தான், ஊழியக்காரர் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா தூண்டி விடுது அசுத்த ஆவிப்பா சொல்லி தனிப்பட்ட விதத்துல அவர் கூப்பிட்டு சொன்னேன். யூதாசப்ப 12 சீசர் கூட இருந்தான். பண ஆசை தூண்டி விடுது சாத்தான், பேதுரு தூண்டி விடுது சாத்தான், ஆதாம தூண்டி விடுது சாத்தான், தாவீதை தூண்டி விடுது சாத்தான். இதுமாதிரி தூண்டி விடுவான். தனிப்பட்ட விதத்தை சொல்லி கொடுத்தேன். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் உனக்கு உயர்த்தாதபடி, உனக்கு நன்மை செய்யாதபடி, உனக்கு ஆஸ்வதிக்காதபடி உனக்கு தடை பண்ணுவான். அவ்வளவுதான். இதுதான் சொன்னேன். இது தப்பா நான் சொன்னது? சபைக்கே வருது. ஜபமா பண்றது ஊழத்துக்கு வருது இல்லை. இப்ப நான் கேட்டேன், என்னப்பா நல்லா சர்ச்சைக்கு வருவேன், நல்லா ஜபம் பண்ணுவேன், நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், என்ன ஆச்சு? இல்ல பாஸ்டர் ரொம்ப லாங்கா இருக்குதான், நம்ம பக்கத்துல இருக்கிற சர்ச்சைக்கு அப்படி பக்கத்துல போயிடுறோம். நல்லது அறிவுரையே போய் சொன்னேன், எப்ப அது மாதிரி போல் மூட்டக்கூடாது, அதனாலதான் நான் வருது இல்லை. ஏன்பா வருது இல்லை? நல்லா தானே வந்தது. இல்ல பாஸ்டர், என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, ஏதோ போல் மூட்டது ஒரு ஆவி, அதுக்கு எனக்கு தூண்டி விடுதலாம் சொல்றீங்க, என்ன ஒரு இதுவா பேசுறீங்க. இல்லப்பா அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா நான் சொல்றது தவறாச்சுக்காது. இதுமே நீ முன்னாடி ஒரு முறை மீட்டிங்ல இருந்து அந்த பாஸ்டர் ஞாபகத்துல அவரும் உங்களை பத்தி சொன்னாரு. ஐயோ நான் அப்படியே சொல்லவே இல்லையே, நான் அப்படியே பேசவே இல்லையே. ஐயோ சத்தியமா பாஸ்டர்? அழகா வாயில அவர் ஏன் உங்களை பத்தி சொன்னார்? சரிப்பா கரெக்ட். காஞ்சிபுரத்துக்கு போன ஞாபகம் தான். ஆமா பாஸ்டர், அந்த பாஸ்டர் கரெக்டா உன்னை சொல்றாரு. அவருக்கு உன்னை பத்தி தெரியாது, என்னதான் தெரியும், ரொம்ப வருஷம் உன்னை கரெக்டா சொல்றாரு. எத்தனை 20 பேர் கூட வந்தோம், ஒருத்தரும் சொல்லல. அவரு உன்னை மட்டும் ஏன் கரெக்டா சொல்றாரு? ஏன் எதுக்கு சொல்றேன்னா, உன்னை திட்டல, உங்களை கோவப்படலப்பா. இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்காத. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்கார், நான் கூட சரி யாரையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரையும் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் கிடையாது. யாரும் ஒருவன நீதிமான் அல்ல, ஒருவன நல்லவன் அல்ல, ஒருவன பரிசுத்தவன் அல்ல, எல்லாரும் பாவிகள். ரோமர் 3:10-11 ஆர்டர் சொல்வார். ஒரே ஒருத்தர் தான் நல்லவர், ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்தவான், ஒரே ஒருத்தர் தான் நீதிமான். அவர் யாரு? ஏசப்பா ஒருத்தர் தான். கைக்கு தட்டி கத்திர மையப்படுத்துவோமா? எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு விதமான குற்றங்கள் இருக்குது. யாரையும் நம்ம குறை சொல்ல கூடாது. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான். எதுக்கு சர்ச்சைக்கு வரல? ஆனா காரணம் என்ன? நம்ம கோவப்படாம, நம்மளை திட்டாம இருந்தது காரணம் என்ன? அந்த தேவ அன்பு, இந்த சகிப்பு தன்மை நமக்குள்ள
இருக்கணும். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சொல்றேன், இந்த யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம உங்ககிட்ட வருவாங்க, ஒண்ணுமே இல்லாம உங்ககிட்ட சேருவாங்க. அவங்க வாய்க்க சாப்பாடு இருக்காது, துணி இருக்காது, வேலை இருக்காது, கையில காசு இருக்காது. உங்க மூலியமா அவங்களுக்கு துணி கொடுப்பீங்க, நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, நீங்க ஒரு வேலையை கொடுத்துருப்பீங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, ஒரு ஆபத்துல ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, திருமண காரியத்துக்கு உதவி பண்ணிருப்பீங்க, வீட்டு காரியத்துக்கு உதவி பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு பண விஷயத்துல கஷ்டத்துல வந்து கேட்டிருப்பா, நீங்க உதவி பண்ணிருப்பீங்க. உன் மூலியமா நிறைய நன்மையை, உன் மூலியமா நிறைய ஆசீர்வாதத்தை, உன் மூலியமா திருமணம் நடந்திருக்கும், உன் மூலியமா வீட்டை கட்டிருப்பான், உன் மூலியமா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உனக்கே விரோதமா பேச ஆரம்பிப்பாங்க, உனக்கே விரோதமா செய்ய ஆரம்பிப்பாங்க. உன்னையே பத்தி மத்துக்கிட்ட கோல் முட்டுவா பரசம். அந்த செய்தி உன் காதுல வரும்போது நாம என்ன செய்யறோம்னா, அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அவங்கள பத்தி மத்தவங்கிட்ட குறையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நோக்கி செபிக்கணும். ராமே சொல்லுவோமா, ஒரு அல்லே சொல்லுவோமா. ஆண்டவர் நோக்கி என்ன பண்ண செபிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குற்றத்துல இருக்கிற அவனை மன்னிங்க, அப்படிப்பட்ட பொல்லாத ஆவி கருத்துல இருந்து அவனை விடுதலாக்குங்க சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறபடியா நம்ம என்ன பண்ணோம், மத்தவங்களுமே நம்ம பேசக்கூடாது. நம்ம உன் மூலியமா இன்னைக்கு அநேக சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க உன் மூலியமா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நன்றியை மறந்துட்டு உனக்கு விரோதமாய் பேசும்போது செய்யும் போது நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். தவிர அவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யக்கூடாது, அவளுக்கு விரோதமா தீமையாகவும் யாருக்கிட்ட நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. சரி, இரண்டாவது என்னன்னா, இந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால், அப்படி இருக்கும் என்றால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, சகிப்பு தன்மை இருக்கும். என்ன தன்மை? சகிப்பு தன்மை இருக்கும். சரி, இரண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கை. ஆதிகாமம் 37ஆம் அதிகாரம். இந்த இடத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். ஆதிகாமம் 37ஆம் அதிகாரம். இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையில 23ஆம் வசனத்துல பாருங்க, 23ஆம் வசனத்துல இருந்து ஆதிகாமம் 37:23 இருந்து. யோசேப்பு தான் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கயிற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ஒரு ஆமே சொல்லுவோமா. சரி, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இது என்ன சம்பவம்னா, யாக்கோபுக்கு ஆபிரகாம் இருந்தாலும் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக். ஈசாக்குடைய மகன் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை 11ஆவது மகன் தான் யோசேப்பு. சின்ன வயசு, இளம வயசு, சின்ன வயசு. அந்த வயசுல இருக்கும்போது இவங்க அண்ணனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பிற சகோதரர்கள்லாம் ஆடுகள் மேய்ப்பாங்க. ஆடு மேய்க்கிறது இவங்களுடைய பிரதான தொழில். எங்காவது புல்வெளி தான் இங்க மேய்ச்சிட்டு ஈவினிங் சாயந்தரத்துல கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. ஆடு மேய்க்க போக போக என்ன ஆகுனா, இப்ப கொஞ்சம் தூரம் புல் அந்த இடத்துல செடி கொடி இருந்தா அங்கே போய் மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அது சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் கொஞ்சம் தூரமா எடுத்து கொண்டு போவாங்க. சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஆடுகளை கொண்டு போவாங்க. ஆடுகள் கொண்டு போயிட்டு சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு பசி எடுக்கல, மதியானம் 2-3 மணி பசி. அப்போ இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அப்பா அவங்க அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப தூரம் ஆடு மேய்க்க போய்க்கிறாங்க, பாவம் பசியோடு இருப்பாங்க, அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் சாப்பாடெல்லாம், கொஞ்சம் சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாம் கொடுக்குறேன், கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா. வேற பிள்ளைங்க வந்து என்ன பண்ணிருப்பான், போமா போப்பா, வேற வேலை இல்லை, அவனை வந்து சாப்பிட சொல்லு, நான் அவ்வளோ தூரம் போக முடியாது, எனக்கு காலெல்லாம் வலி. என்ன பண்ணுங்க பிள்ளைங்க, ஒரு கடைக்கு விட்டா சொல்லுதான் சொல்லிங்களா, தலையெல்லாம் ஆட்டுங்களேன், என்ன சொல்லுங்க, நீ கொஞ்சம் தூரம் போயிட்டு வாப்பா, கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டோன்னா, நம்ம போமா, எனக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, என்னது 60 வயசு மாரி. நம்ம அனுப்புறது 15 வயசு 20 வயசு பசங்களை. எனக்கு இதெல்லாம் வலிக்குது. ஆனால் பார்த்தா பத்துக்குனே செல்போனை பார்த்துருக்கோம், பத்துக்குனே டிவியை பார்த்துருக்கோம், ஒரு கடைக்கு போகாது. இவர் என்ன பண்றாரு, அப்படியாப்பா கொடுப்பா சொல்லி என்ன பண்றாரு, அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு வயிற்றை சுமந்துக்கிட்டு, அந்த காலத்துல சைக்கிள் கூட கிடையாது, மாட்டு வண்டி கூட கிடையாது, அப்படியே நடந்து 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 தூரம் போறாரு. நடந்து 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 அண்ணனுக்கு தேடின்னு போறாரு, பையெல்லாம் கேட்டுன்னு போறாரு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நான் சொல்றதெல்லாம் நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. நடந்து 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 தூக்கினே போற, எப்படி வரைக்கும் கை வலிக்க, கால் வலிக்க, இடுப்பு வலிக்க கொண்டு போறாங்க. இவங்க சகோதரர் என்ன பண்ணானுங்க, அண்ணனுக்கு கூட பார்த்த அண்ணனுக்கு இதோட சொப்பனக்கார வரான்,
இவன் நமக்கு மேல இருப்பானா, அப்பா இவனை அதிகமா நேசிக்கிறாரு, அதிக அன்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, யோசப்பா தான் அதிகமா அன்பு வைப்பாரு, அதிக பாசம் வைப்பாரு, அதிகமான போடுவாரு, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. இவனுக்குலாம் 500 ரூபாய் துணினா அந்த யோசப் மட்டும் 1000 ரூபாய் துணி எடுத்து கொடுப்பாரு. ஆனா இவனை மட்டும் அதிகமா நேசிக்கிறார், இவனை மட்டும் அதிகமா அன்பு வச்சிருக்காரு, இவனுக்கு மட்டும் அதிகமா செய்யறாரு. அதுவும் சொப்பனக்காரன். இவன் பெரிய ஆளாவானா, நம்மள இவன் காலில் வந்து விழுவோமா, இவன் சொப்பனை பார்த்து சொல்லுவாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு இவனை சாகடிகள் திட்ட போடுவான். யார? யோசப்ப கூட போற சாகடிகள் திட்ட போடுவான். எதுக்கு? நம்மள கண்ண அப்பா இவனை நல்லா பாத்துக்கிறாரு. இதுவே நிறைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்குது. அது போல அப்ப என்ன பண்றானுங்க, வந்துட்டு நான் போத சொன்னா, டே இவனை சாவடிச்சு போட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம கூட போற சகோதரன் யூதா சொல்றாரு, யூதா ஒருத்தர் அவர் சொல்றாரு, சகோதரன் 1000 தான் இருந்தாலும் நம்ம மாம்சம், நம்ம ரத்தம், மனாந்தரானம் பாயஞ்சு கணருக்குது, அந்த கணத்தை தூக்கி போட்டுடலாம். அதுல பாம்புக்குது, தேலுக்குது, அது குத்தியே அவன் கத்தியே செத்து போயிடுவான். அதை தூக்கி எடுக்க யாராலும் முடியாது. பாயஞ்ச வனாந்தரமான இடத்துல ஆள் நடமாட்டம் கிடையாது. சரி என்ன பண்ண சொல்லி அவன் துணியெல்லாம் கீழ்ச்சி, நல்லா விலை உயர்ந்த துணி அது யோசப் போட்டது, அதெல்லாம் கீழ்ச்சி குடுறா சொல்லி புடுங்கி அவனை அடி அடிச்சு தூக்கி அந்த வெறும் குயில உள்ள போட்டான். அதுல பாம்புங்க இருக்கும், தேலுங்க இருக்கும், அது உள்ள தண்ணி கிடையாது. உள்ள இருந்து கத்துறான், அண்ணா என்னை காப்பாத்து, அண்ணா என்னை வெளியேடு, என்னை மன்னிச்சிடுங்க, தப்பு பண்ணா கூட எனக்கு தூக்கி எடுங்க, எனக்கு பயமாகுது, இல்ல பாம்புகுது, தேலுக்குது, நான் செத்துருவேன் சொல்லி கத்துறாரு, அழுறாரு, கூச்ச போல. இவனுக்கு காதலே வாங்கல. இவனுக்கு மாட்ட போயிட்டு உக்காந்தினே சாப்பிட்டுக்கிறான். இவன் போட்டு வந்த சாப்பாடு இவனுக்கு சாப்பிட்டுக்கிறான். எவ்வளவு நல்ல மனசு பத்தி அவங்களுக்கு. உக்காந்தி சாப்பிட்டுக்கணும், எப்படின்னா கத்துடா, எப்படின்னா சாப்பிடான்னு சொல்லி விட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதே வழியில இஸ்மவேலரை கொண்டு வர வச்சார். இஸ்மவேல் யாருன்னா இந்த முஸ்லீம் மக்கள் தாங்களே, அவங்களுடைய முதலாவது இருந்தவங்க இஸ்மவேலர். அவங்க என்ன பண்றாங்க, அந்த வைய ஒட்டகத்துக்கு வராங்க. எதுக்கு வராங்கன்னா, விலை உயர்ந்த பரிமள தைலெல்லாம் எகிப்துல கொண்டு போய் வித்தா அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த எகிப்து என்பது வல்லரசான நாடு. அங்க போயிட்டு பரிமள தைலம் அதெல்லாம் கொடுத்தா அவன் விலை காசுக்கு அதிகமா கொடுத்து வாங்குவான். இவங்க அந்த வையா போறாங்க பாருங்க. அப்போ கூட பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றான், டே இவன் உள்ளே இருந்து கத்தி கத்தி செத்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்னே கிடைக்க போகுது. இந்த இஸ்மவேல்கிட்ட வித்தாலும் நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த காலத்துல வந்து மனுஷனையும் அடிமையா வாங்குவாங்க பணத்துக்கு. ஏன்னா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிமையா வாங்குவாங்க. சரி சொல்லி என்ன பண்றாங்க, இந்த யோசப் அந்த குயில எடுத்து அந்த இஸ்மவேல்கிட்ட கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா 20 வெள்ளி காசுக்கு விற்கிறான். அது இருக்கு பாருங்க. அந்த வார்த்தகமான மீதியானவர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசப்பை அந்த குயில இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். வேற ஒரு தேசத்தை வித்து போடுறான், இந்தா இவனை வச்சுங்க, எவ்வளவு வேணும்? 20 வெள்ளி காசை போட்டு பணத்துக்கு என்ன பண்றானுங்க, வித்துறானுங்க. இவனுக்கு என்ன பண்ண, பணம் கட்சிச்சு 20 வெள்ளி காசு கட்சி சொல்லி வச்சுறாங்க. யோசப் எங்க போறான்னா அவனை அடிமைப்படுத்தி எகிப்துக்கு கொண்டு போயிட்டான். எகிப்து என்பது பெரிய வல்லரசான நாடு, அரசாங்கம் பெரிய அதிகாரி உள்ள நாடு. அந்த இடத்துக்கு போனவனே அந்த இடத்துல ஒரு பானபாத்திரக்காரன் பாக்குறான். யோசப் நல்லா இருக்கிறானே, பட்ட சட்டமா இருக்கிறானே, உடம்புலாம் நல்லா இருக்குது, அவசரம் நல்ல வேலை செய்வான், நல்ல திறமை உள்ளவன். சரி சொல்லி அவன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இந்த யோசப்பை ஜெயில அந்த கைதியா வாங்கி அந்த இடத்துல எகிப்துல பானபாத்திரக்காரனுடைய வீட்டுல ரொம்ப வருஷமா அடிமையா வேலை செய்வார். யாருன்னா அந்த யோசப்பு. அங்க ஒரு சம்பவம் நடந்து என்ன ஆகும், இவன் செய்யாத தவற செய்தன்னு சொல்லி அவன் மனைவி இவன் மேல பை போட்டுருவான். தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணுவான், யோசப்பை ஜெயில வச்சிருவான். ஜெயில எத்தனை வருஷம் இருப்பார்னா 2 வருஷம் இருப்பார் ஜெயில. எப்படி இருந்திருக்க இவருக்கு, அவருடைய வாழ்க்கை யோசனை பண்ணிப்பான். எந்த தவறும் நம்ம பண்ணல, அண்ணனுக்கு எந்த தப்பும் நம்ம பண்ணல. அப்பா சாப்பிடறதுக்கு எத்தனை கொடுத்தாரு, அவ்வளவுதான். நல்லதான் நினைச்சார், நல்லதான் செய்தார். நம்ம கொண்டு வந்து குயில போட்டானுங்க, நம்ம தூக்கி 20 வெள்ளி காசு வித்தானுங்க. இங்க வந்து நம்ம ஏதோ ஒரு தேசத்துல ஏதோ ஒரு எகிப்து நாட்டுல அடிமையா வேலை செய்யறோம். இந்த பணபாத்திரக்காரனுடைய மனைவி என்ன பண்ணா, நான் செய்யாத தவறு செய்தேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு எஜமானிகிட்ட சொல்லிட்டு என்னை தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த ஜெயில 2 வருஷம் அடிமையா இருக்கு. எப்படி இருந்திருக்கு அவரு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்ல மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அப்ப அண்ணனுக்கு மேல எப்படி இருந்திருக்கு அவருக்கு? செய்யாத தவறுக்கு உன் மேல பைய போட்டா, இப்ப நீ செய்யாத தவறை நீ செய்தேன்னு சொல்லி பேசினா எவ்வளவு கோபம். இப்ப நான் ஒரு முறை கல்பாங்க ஓடுது போயிருந்தேன். அங்க ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி, வயசானவங்களுக்கு ஜெபம் பண்ணிருந்தேன். உள்ள இருந்து அவன் மருமக வந்தது, நேரா வந்தது. வந்து ஐயா
நாயத்தை கேளுங்கயா. எனக்கு ரொம்ப கோவம் ஏன்ச்சு. என்னம்மா கோவம் சொல்லுமா, ஜெபம் பண்றேன். நான் பேசவே இல்லையா, நான் பேசிட்டேன்னு நாத்தனார் சொன்னா படிச்சு எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிச்சான். அவளை சாவடிக்காம நான் விட மாட்டேன். கல்பாக்கத்து கிராம ஒழுத்துல ஒரு அம்மா சொல்லுங்க, அவளை சாவடிக்காம நான் விட மாட்டேன். நான் பேசவே இல்லையா, நான் பேசிட்டேன்னு நான் என் புருஷன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எல்லா மச்சனுங்கிட்ட எல்லார்கிட்டையும் நாத்தனார் கோல் முட்டிச்சு. அவ்வளவு கோபம். பேசாத கருத்தை ஒருத்தவங்க பேசணும்னு சொன்னாலே கோபம் வரும். இவரை கொண்டு போய் குயில போட்டு இவனை வித்து இவரை கொண்டு வந்து எகிப்தில் அடிமையாகி இவன் மேல அபாண்டமான பைய போட்டு ஜெயில வர கஷ்டப்படுற இவருக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு. ஆனா தேவன் இவரோடு யோசப்போடு இருந்ததுனால, யோசப்புக்கு தேவ அன்பு இருந்ததுனால ஆயிடுச்சுன்னா ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. சுருக்கமா சொல்லுவாரு. சொப்பனம் பார்க்க பார்வோன் ராஜா ஒரு சொப்பனம் பார்த்துறான். எல்லா அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறான், யாராலையும் சொல்ல முடியல. அப்போ ஒருத்தர் சொல்றான், ஜெயில ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் யோசப்பு. அவன் கரெக்டா நீ பார்த்த சொப்பனத்தை சொல்ல. என்ன சொல்றீங்க, நம்ம அரண்மனையில மந்திரிமார்கள் நிறைய பேர் ஜோசியக்காரங்களா இருக்கிறாங்க, இவனுக்கு சொல்ல முடியாதா, ஜெயில இருக்கிறவன் சொல்லுவான். ஆமா ராஜாவே, நான் ஜெயில இருக்கும் போது ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதை அவன்கிட்ட சொன்னேன், அவன் கரெக்டா சொன்னான், சொன்ன பிரகாரமே நடந்துச்சு. அப்படியா, உடனே வர சொல்லு. யோசப்பை கொண்டு வந்து நிறுத்தினான். கொண்ட உடனே, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், என் அரண்மனையில் இருக்கிற யாராலேயும் சொல்ல முடியல, நீ சொல்லிட்டீன்னா உனக்கு நிறைய வெகுமதி தரேன். ராஜா, எனக்கு வெகுமதிலாம் எனக்கு வேண்டாம், என் தேவன் ஒரு சொப்பனுடைய விளக்கத்தை சொல்லுவார். ஒரு ஆமையை சொல்லுவோமா, ஒரு அல்லையா சொல்லுவோமா? சரி, சொப்பனத்தை சொன்னார் பாருங்க. கரெக்டா அதோடைய விளக்கத்தை அர்த்தத்தை சொல்லிட்டாரு. யாரு? யோசப்பு சொல்லிட்டாரு. ஆச்சரியப்பட்டார் பார்வோன். இப்படிப்பட்ட தேவாவியை பெற்ற மனுஷன் இந்த எகிப்துல இந்த அரண்மனையில ஒருத்தனை இல்லை. எனக்கு கீழே நீ தான்ப்பா, என் அரண்மனைக்கு கீழே நீ தான், நான் போற முதல் ரதத்துல ரெண்டாவது ரதத்துல நீ தான். மோதத்தை கைட்டு அவன் கையில போட்டாரு. எல்லாரும் யோசப்புக்கு முன்னாடி வணங்கணும். அவருடைய மகள் பேத்தி, அவளை கூப்பிட்டு நான் திருமணம் பண்ணிக்கோ. எங்க இருந்து ஒரு ஜெயில இருந்தவருக்கு ராஜாவோட அரண்மனையுடைய மகளை கொடுத்து திருமணம் பண்ணி வைக்கிறாரு. கையில போடுற மோதத்தை போடுறாரு. தான் உட்கார அரண்மனை சிங்காசன பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. தான் போற ரதத்துல பின்னாடி உட்கார வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் நீதான் அதிகாரி. யாரு உயர்த்தினது? கர்த்தர். கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவ அன்பு இருந்தது. ஐயோ, நம்ம உண்மையா நேசித்தோம், உண்மையா அன்பு கொண்டோம், யாருக்கு எந்த தீமை செய்யல, ஆண்டவரை நம்பி இருந்தோம். நான் சகோதரர்கள் கொண்டு வந்து என்ன பண்ணானுங்க, ஜெயில அந்த குயில போட்டானுங்க, இஸ்மாயிலோட விற்று போட்டாங்க, இவனு கொண்டு ஜெயில போட்டாங்க சொல்லி அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு சம்பவம், பூமி முழுதும் ஒரு பஞ்சம். இந்த கொரோனா டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? 2020 ஒரு கொரோனா வந்துச்சு பாரு. அந்த கொரோனா வந்தவுடனே உலகம் முழுவதும் வியாதி ஒரு சைட்ல, சாவு ஒரு சைட்ல, இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஒரு சைட்ல. யாருக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, வேலைக்கு போனதான பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிச்சா தானே போய் ஸ்டோர்ஸ் நம்மளாம் போய் வீட்டில் போய் வாங்கணும், அரிசி பருப்பு எண்ணெய்லாம் வாங்க முடியும். கையில பணம் இல்லை. அதுவும் திறக்கிற கடையை கூட மூட சொல்லிட்டாங்க. விளைச்சல் இல்லை, கொண்டு வர காய்கறி இல்லை, எல்லாரும் பசியை மட்டும் செத்தாங்க. நாம இருக்கா கொரோனா டைம்ல வீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போனேன். இந்த அம்மா ஈஸ்வரி அம்மா வீட்டில் அங்கேருந்து ஒருத்தங்க ஜெபம் பண்ண வந்தாங்க மேலேருந்து. அவங்கள கேட்டேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஒரே ஒரு பிரெட்டை வச்சுக்கின்னு 4 பேர், நாங்கள் அப்பா அம்மா நாங்கள் 2 பேர் ஒரு பிரெட்டாக சாப்பிட்டோம். மிச்ச பாதி எடுத்து வச்சிருக்கிறோம், காலையில் சாப்பிட்டேன். அவ்வளோ பசி கொடுமை. சாப்பாட்டுக்கு வழியில் அரிசி கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு பஞ்சம் வந்துச்சு பாருங்க. அதோட மோசமான பஞ்சம் இந்த எகிப்துல வந்துச்சு. மழை இல்லை, விளைச்சல் இல்லை, எல்லாரும் பசிப்பட்டு சாவறானுங்க. அப்போ யாக்கோபு சொல்றாரு, அண்ணன்களை கூப்பிட்டு, நீ ஒருத்தர் பார்த்துங்க, நீங்க உக்காந்து என்ன, எகிப்துல நான் கேள்விப்பட்டேன், எகிப்துல அங்கே விளைச்சல் இருக்குதான், அங்க யாரோ ஒருத்தர் இருக்கிறானா, அவன் எல்லாருக்கும் போயிட்டு தானியம் எல்லாம் கொடுக்குறானா. அவன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, நம்ம கிட்ட இருக்க தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்துட்டு அரிசி வாங்கிடுவாங்க. தங்கத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்ட பசி அடங்கிடுமா? பணத்தை சாப்பிட்ட பசி அடங்கிடுமா? வெள்ளியை சாப்பிட்ட பசி அடங்கிடுமா? அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தங்கத்தெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு அரிசி வாங்கிடுவாங்க போங்க அப்படின்னு. இவன் அண்ணன்கள் எல்லாம் வரானுங்க. வந்த உடனே யோசப்பு பாக்குறாரு. அப்போ கோயில போடும் போது யோசப்பு வயசு என்னன்னா 17 வயசு. எத்தனை வயசு? இப்போ ராஜாவுக்கு முன்னாடி கீழே மந்திரியா உட்காரும் போது அவருக்கு என்ன வயசுனா 30 வயசு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நானே சொல்ல பைபிள் இருக்கு. அப்ப எத்தனை வருஷம் இருக்கு நடுவுல? சூப்பர்.
கரெக்டா சொல்ற. 13 வருஷம் ஆனோடனே முகத்தோட்டம்லாம் மாறும் இல்லையா? சின்ன வயசு ஒரு 17 வயசு நீங்க பாத்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரி இருக்கும். 25 வயசு ஆகும்போது முகத்தோற்றம் உடம்பெல்லாம் கொஞ்சம் மாறும். 30 வயசு ஆனவுடனே உடம்பு முகம்லாம் கொஞ்சம் மாறிடும். நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேர், நான் கூட பார்த்துருக்கேன். மாறின உடனே யோசப்பு கிட்ட போறானுங்க, அண்ணனுக்கு எல்லாம் போறானுங்க. யோசப்பு தான் தெரியல, தம்பி தான் தெரியல. தெரிஞ்சு யோசப்பிட போய் கையேந்துறானுங்க. ஐயோ எஜமான மீறிக்கிற, கடவுள் மீறி இருக்கிற, நாங்கெல்லாம் புள்ள கொட்டி வச்சுன்னுக்கிறோம், பசியில சாவுறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இந்த தங்கத்தெல்லாம் வச்சுக்கிறேன், எனக்கு அரிசி கொடுங்க, நெல்லு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். யோசப்பு என்ன பண்ணிடும் பாக்குறாரு. யோசப்பு, நான் தான் யோசப்புன்னு சவனுக்கு தெரியல. நான் சொன்னேன், ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தரை பாரு, அவ ஆள் தோற்றம், முக தோற்றம், ஃபேஸ் எல்லாம் மாறி இருக்கும். பெண்களா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பார்த்த உடனே யோசப்பு தான் தெரியல இவங்களுக்கு. ஏன்னா இவனுக்கு என்ன நினைச்சானுங்க, நம்ம குயில போட்டோம், இஸ்மாயில்ட்ட வித்துட்டோம், அவன் செத்துட்டான் அப்படின்னு இவனுக்கு நினைச்சிட்டானுங்க. இந்த இடத்துக்கு எப்படி இவன் ராஜாவா உயர்ந்திருப்பான்? இவங்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, எனக்கு தானியத்தை கொடுங்க, அந்த தங்கத்தெல்லாம் வச்சுங்க, நாங்களாம் பசியம் பட்டி இல்லாம சாகும். யோசப்பு என்ன பண்ணிருக்கலாம் நீங்க சொல்லுங்க? அலையிலியா சொல்லுவீங்களா? யோசப்பு தன் சௌரன்ல அண்ணனுங்களை பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? இப்போ பொதுவா என்ன பண்ணிக்கலாம்? அவருக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்தது. ஒரு பொதுவா எடுத்துக்கலாம், டேய் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு சாப்பாடு எடுத்துக்கணும், எவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், நான் கொஞ்சம் நான் யாராவது உங்களை திட்டினடா, உங்களை அடிச்சுனடா, உங்கள்கிட்ட பொருளை திருநடா, என்ன தூக்கி அபாண்டமா குயில போட்டிக்கோ, குயில போட்டுக்கலாம், ஒருத்தங்கிட்ட காசுக்கு வித்திக்கோ. அவன் என்ன பண்ணா தெரியுமா? கொண்டு வந்து எகிப்துல என்ன போட்டான். அவன் கூட இருக்கிற மனைவி என் மேல பைய போட்டான். பைய போட்டு நான் செய்யாத தவறு கொண்டு போய் ஜெயில, உங்களால 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். ஜெயில எப்படி கஷ்டம் இருக்கும்? சாப்பாடு இருக்குமா, தண்ணி இருக்குமா, தூக்கம் இருக்குமா, ஒரு பேன் இருக்குமா? நான் கஷ்டப்பட எல்லாம் யாரால? உங்களால. உங்களை எல்லாரையும் கட்டி கொண்டு போய் ஜெயில போட்டு உன் தலையை, கை, காலெல்லாம் வெட்டி போடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் விட்டு இருந்தான்னா, அங்க இருக்கிற ரோமம் போச்சவர்கள் எல்லாரும் வந்து அவனை பிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த யோசப்பு என்ன செய்யறாரு? அவருக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்ததுனால கோவப்படாம, ஆத்திரப்படாம, அவங்களை அடிக்காம, ஜெயில போடாம, வெட்டாம, அவர் பெரிய அதிகாரி, அவரால் என்ன அவனை செய்ய முடியும். இப்போ அவர் என்ன செய்யறாரு பாருங்க. ஆதிகாமம் 47ஆம் அதிகாரம். ஆதிகாமம் 47ல யோசப்பு பார்வடத்தில் போய் ராஜா கிட்ட கொண்டு போறாரு. என் தகப்பனும் என் சகோதரனும் தாங்கள் ஆடு மாடுகளும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள், இப்போது கோசன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி 47:2 தான் சகோதரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் எங்கள் பிதாக்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமென்று, கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்போது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரை குடியிருக்கும்படி செய். அவர்கள் கோசன் நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்கு திறமை உள்ளவர்கள் உன்னென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் ஆடு மாடுகளை விசாரிப்பதற்கு தலைவராக நீ வைக்கலாம் என்றான். ஒரு ஆமே சொல்லுவோமா? என்ன சொன்னா, யோசேப்பு அண்ணன்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கினே, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு எங்க போறாருன்னா ராஜாவோட அரண்மனைக்கு போறார். ராஜாக்கு முன்னாடி நிக்கிறார். ராஜாக்கு யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா யோசேப்பை தான் பிடிக்கும். யோசேப்புக்கு தன் மகளையே கூட திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை 2வது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோசேப்பு என்ன சொன்னாலும் கேட்பார். அவரு போய் என்ன சொல்லிக்கணும், நான் இதை படிச்சேன், தியானிச்சேன். நம்மளா தான் ஒரு மனுஷன் தான் நான் சொல்லியிருப்பான், ராஜாவே இவனுக்கு யார் தெரியுமா? இவர் ராஜாவுக்கு தெரியாது. என்ன 17 வயசுல அபாண்டமா என் குயில என்ன போட்டாங்க. அப்படியா? என்னை தூக்கி 20 காசுக்கு என்னை வித்து போட்டானுங்க கூட பசங்க. அப்படியா? இவனால நான் வந்து பணப்பத்திரக்கார வீட்டுல நான் அடிமையா வேலை செய்து அவன் என் மேல பைய போட்டு நான் ஜெயில 2 வருஷம் கஷ்டப்படு. எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இவனுக்கு தான் ராஜா வேணா. ராஜாக்கு எவ்வளவு கோபம் வந்து அவனுங்களை ஜெயில போட்டு தலையும் கையும் காலை வெட்டி போடுங்கடா அப்படின்னு ராஜா ஒரு வார்த்தை விட்டு இருந்தாருன்னா தூக்கி உள்ள போட்டுருப்பான். அவர் என்ன சொல்றாரு, ராஜாவே இவங்க எல்லாம் எங்க அண்ணனுங்க,
இவரே அப்பா சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, உன் கண்களில் தயவு கிடைச்சா இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு இடத்த நீ கொடு. யார் பேசுறது? பார்வோன் கிட்ட யோசப்பு பேசுற. அதான் சொன்ன யோசப்பு பார்வனிடத்தில் போய், யோசப்பு பார்வனுடைய ராஜா கிட்ட பேசுறா பேசுறீங்களா? இவனுக்கு யார் தெரியுமா? பச்சை துரோகிங்க இவனுங்க. இவனுங்க விடவே கூடாது. இவங்க குடும்பத்தோட கூண்டோட இவனுங்க உள்ள போட்டு சாகடிக்கணும். அப்படிதான் நம்ம பேசியிருக்கோம். நான் என்ன பேசுறாரு? இவனுக்கெல்லாம் ஒரு வேலையை கொடு, ஒரு ஆகாரத்தை கொடு. தங்க அந்த இடத்துல இடம் இல்லை, பஞ்சம் குடிதாங்குது, எல்லாம் சாகுறாங்க. ஒரு தானியத்தை கொடுத்து ஆகாரத்தை கொடு. அப்போ பார்வன் சொல்றாரு, யோசப்பே இவர்களெல்லாம் அவங்க சகோதரங்களா, அவங்க அம்மாவா, அவங்க அப்பாவா? சரி, அவர்கள் யார் திறமை உள்ளோ உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். எனக்கு அடுத்த ஸ்தானம் உனக்கு தான். நல்ல வேலையை நீ வை, அதிகாரத்தை நீ கொடு, பதவியை நீ கொடு, நல்ல இடத்த நீ கொடு. உன்னை எந்த இடத்த அவங்க கேட்கறாங்க அந்த இடத்த நீ கொடு, எந்த வேலையை கேட்கறாங்க அவங்களுக்கு நீ கொடு. உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உன் விருப்பத்தின்படி அவர்களை கொடு. எப்படி சொல்றாரு பார்வனே? யோசப்புடைய பேச்சை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு எவ்வளவு நல்ல குணம் பாருங்க, அவருக்குள்ள எவ்வளவு சகிப்பு தன்மை பாருங்க. அவர் என்ன நினைச்சுக்கலாம், டே பச்சை துரோகிங்க ராஜாவை இவனுங்க, இன்னைக்கு நான் இந்த ஜெயில இருந்து காரணம் யாருமா? இவனுங்க தான். இவங்களை கூண்டோட இவங்களை உள்ள தூக்கி போடு. கண்டிப்பா என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது செய்யறதா உங்களுக்கு